ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். சிவாயினம் ஐயா. ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கீதையின் கடவுள் யார்? கிருஷ்ணனா, சிவனா, முருகனா? கீதன் கடவுள் வந்து சிவன் தான். கீதன் கடவுள் எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. கிருஷ்ணனா எடுத்தா கிருஷ்ணன், முருகன் எடுத்தா முருகன், அவ்வளவுதான். நீங்க இந்த சமாளிப்பு தேவையில்லை, எனக்கு விளக்கம் வேணும். கீதையில பகவான் ஒரு ஸ்லோகத்தை சொல்வார், ஈஸ்வர சர்வபூதானாம் கிருதே. அதாவது சிவபெருமானாகிய நான் எல்லா உயிரினுடைய இதயத்திலும் இருக்கிறேன்னு. சரி, அந்த இடத்துல பகவான் ஏன் கண்ணனாகிய நான் எல்லா உயிரினங்களுடைய இதயத்தில் இருக்குன்னு சொல்லவே இல்லையா? சிவன் தான் சொல்றாரு. அத்தனை சுலோகத்திலயுமே கண்ணங்கிற ஒரு வார்த்தை கூட கீதையில வராது. எங்கேயாவது கண்ணங்கிறது கீதையில ஒரு சுலோகத்துல நீங்க எடுங்க, ஒரு சுலோகத்துல சுட்டி காட்டுங்க முடியாது. சிவன் தாங்க, சிவம்தான், சிவம்தான். ஒரே கடவுள் தாங்க உலகத்துல. சிவ பரமாத்மா மட்டும்தான், சிவன் தான் உலகத்துல அனைத்துமா இருக்காரு. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்லோகத்தை சொல்வார், ஏதாமாம் பிரபத்தின் தாம்சதே பஜாமியகம் மம்ம வர்த்து மனுத்து மனுஷியா பாரத சர்வசம்பர். அதாவது எந்த மனிதர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் கூறுகிறேன். ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னையே வணங்குகிறார்கள். எனக்கு சந்தேகம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். உலகத்துல எல்லா மனிதர்களும் என்னதான் வணங்குறாங்கிறாரு. வள்ளலாறு சைவம் தாங்கிறாரு. சில நபர்கள் வந்து கருப்புசாமி எங்களுக்கு முக்கியம், நாங்க கடை வெட்டுவோம்ங்கிறாங்க. இதுல என்ன இருக்கிறது? அதான் சொல்லிட்டாருல, நீ எப்படி ஏத்துக்கிறியோ அப்படி. நீ மண்ணா ஏத்துக்கிட்டா மண்ணு, கல்ல ஏத்துக்கிட்டா நீ எந்த உருவம் ஏத்துக்கிறியோ அது மாதிரி உனக்கு அருள் பாலிக்கிறேங்கிறாரு. இதை விட உனக்கு என்ன வேணும்? அதனால உங்களுக்கு வந்து கீதையின் கடவுள் கண்ணனாங்கிறதா நீ எப்படி ஏத்துக்கல அப்படி. கண்ணன்னா கண்ணன், சிவன்னா சிவன், அவ்வளவுதான். எப்படியும் ஏத்துக்க. முருகன் சேனாதிபதிகள் நான் முருகன்கிறாரு. நீங்க கருப்சாமி ஏத்துக்கிட்டா உங்களுக்கு கருப்சாமி, எப்படியெல்லாம் ஏத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இறைவனை வந்து நீ இப்படிதான் வழிபடணுங்கிற எந்த வரைமுறையும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, ஓ பிரகலாத வந்து கேக்குறான் யார்கிட்ட, பிரகலாதங்கிட்ட இரணிய கேட்க, ஏன்டா அவன் அரி அங்க இருப்பான் இங்க இருப்பாங்கிறிய, எங்கடா இருக்கான் சொல்றான், அவனை நான் அழிக்க போறேன்டான்னு நிக்கான். ஆமா, கதை இதுக்கு. அப்போ பிரகலாதன் சொல்றான், கடவுள் எப்படி இருக்காராம். பிரகலாதன் சொல்றான், வல்ல பொருளான மாய அறியோனும் எங்கெங்கும் ஆகி எவ்வுயிர்க்கும் தானாகி அங்கங்கும் ஆகி அளவுக்கு அளவாகி எங்கும் நிரந்தரமாய் நின்றந்த சொரூபமதாய் பரபிரம்மமாய் நிற்பான் என்னுடைய அறிகிறான். பரபிரம்மம் எங்க இருக்குது? இல்லாத இடமே இல்லையா, நீக்கமர நினைஞ்சிருக்குது. அப்பதான் இவன் கடவுள் தூண்ல இருப்பான் இருக்கான்னு சொல்லும் போதுதான் பகவான் அடிக்கும் போது இறைவன் தூண்ல இருந்து வெளிப்பட்டார். அதனால கடவுள் வந்து நீ எப்படி ஏத்தாலும் உனக்கு ஒரு தூணா நினைச்சு கும்பிட்டாலும் உனக்கு கடவுள் தூணா இருப்பான். அவ்வளவுதான். ஒரு கல்லாட ஒரு துரும்ப வச்சு நீ கும்பிட்டாலும் கடவுள் அங்க இருக்கான். அதனால நீங்க கீதையின் கடவுள் நீங்க சிவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. ஆனா எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படி. ஆனா கீதையில சிவன் தான் சொல்றாரு, ஈஸ்வரனாகிய நான் எல்லா உயிரினங்களையும் தெளிவிட்டிருக்கிறேன். ஈஸ்வரன் சர்வபூதானா வித்தேங்க. அப்ப சேனாதிபதினா முருகனா இருக்குங்கிறாரு. சேனாதிபதிகளும் நான் முருகங்கிறாரு. நீர்நிலைகளும் நான் சமுத்திரங்கிறாரு. பறவைகளும் நான் கருடன்கிறாரு. விலங்குகளில் சிங்கங்கிறாரு. மனிதர்களும் நான் அரசனா இருக்குங்கிற. அரசனா அதுக்காக நீங்க உடனே நரேந்திர மோடியான்ற கூடாது. அதாவது மோடிஜி மாதிரி ஒரு நல்ல ஆத்மா, அந்த உடல்ல ஒரு சாமி வருவாரு, அவருடைய இதயத்துல இருந்து ஆட்சி செய்வார். அவ்வளவுதான். அதுக்காக நீங்க உடனே மலஞ்சலம் கழிக்கிற உடல்ல பகவான் வருவாரான்ற கூடாது. அதனால நீ எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படி. சரி, நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிட்டோம். சிவாய நம.